ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு தர்ஷி வைப்ஸ். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடை தோசை எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம அடை தோசைக்கு அரை கப் பாஸ்மதி அரிசி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன அரிசி வேணால் சேர்த்துக்கலாம். அதோட அரை கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க, அரை கப் பச்சைப்பயிறு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் நம்ம கடலைப்பருப்பும் கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பும் நம்ம சேர்க்குறோம். நிறையா சேர்த்துறாதீங்க, இது ரெண்டுமே. நான் இன்றைக்கி என்னோட அடை தோசைக்கு அவ்வளோ தான் சேர்க்குறேன். சில பேர் சுண்டெல்லாம் சேர்ப்பாங்க, ஆனால் இதுவே ஹெவி ஆயிரும். இதை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அதோட 2 வரமிளகா, கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, இது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சதோட நம்ம தாளிப்புகள்லாம் சேர்த்துக்குவோம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தையும் நம்ம அறுத்து வச்சுருக்கோம். இது நல்லா இருக்கும் அடை தோசைக்கு, சாப்பிடும் போது நடுவில் வரும். இதை நல்லா வதக்கிட்டு அந்த அடை தோசை மாவோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி சேர்ந்து வந்துருச்சா? இப்போ நம்ம தோசை ஊற்றுவோம். நல்ல ஒரு பேனில் தோசை மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட்டாக வேணும் ரோஸ்ட்டாக ஊற்றுங்க, இந்த மாதிரி பதமாக வேணும்னா ஊற்றிக்கோங்க. நல்லா 2 பக்கமும் வேக விடணும், ரொம்ப நேரம் ஆகும். இந்த சைடு திருப்பி போட்டு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோட பேர் பண்ணியிருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள்.